பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலனான பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் அதிகாரங்கள் 4, 5 மற்றும் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 4வது அதிகாரத்திலே தீமோத்தேயுவுக்கு தனிப்பட்டதான அறிவுரைகள் கொடுக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ கர்த்தருடைய வேதத்தை திரித்து கூறுகிறவர்கள், கர்த்தருடைய வேதத்துக்கு மாறாக போதிக்கிறவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ பொய்யர்கள் எப்படியெல்லாம் சொல்லுவார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணும்படியாக என்ன காரியங்களெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். எப்படியெல்லாம் அவர்கள் போதிப்பார்கள். எனவே தீமோத்தேயு எப்படி போதிக்க வேண்டும்? தீமோத்தேயு விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் தேவ பக்திக்கு ஏற்ற முயற்சிகள் பண்ண வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று அப்போஸ்தலர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே வேளையிலே ஊழியக்காரனாக இருக்கிற தீமோத்தேயு விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே அப்போஸ்தலர் கற்றுத்தருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்திலே விதவைகள், மூப்பர்கள், அடிமைகள் இவர்களை குறித்ததான உபதேசத்தை நாம் பார்க்க முடியும். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரைப் போலவும் நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்பதையும் அப்போஸ்தலர் இங்கே கட்டளையாகி தருகிறார். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போல, பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடைய சகோதரிகளைப் போல பாவித்து புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே வேளையிலே விதவைகளாகிய அந்த உத்தம சகோதரிகளை கணம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இதோ உத்தமமையாக இருந்து தனிமையாக இருக்கிறவர்களிடத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் தாமே காரியங்களெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்யும் சிறந்த வேலையை உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதித்து கொண்டிருந்த
அன்னாள் என்று சொல்லப்படிதான ஒரு ஸ்திரியை குறித்து லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எபேசு சபையிலுள்ள பொருளாதார உதவியை சபையிலிருந்து பெற தகுதி வாய்ந்த உதவிகளின் அதிகாரப்பூர்வமான பட்டியல் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் தங்களுக்கென குடும்பமோ அவர்களுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளோ இல்லாத உதவிகளுக்கு அரசாங்க உதவியோ ஓய்வூதியமோ கிடையாது என்பதால் சபை அப்படிப்பட்ட உதவியை செய்து வர வேண்டும் என்பதை அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமல் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் நீ காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பதாக உறுதியாய் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய நற்கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கும். அதையெல்லாம் அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 6வது அதிகாரத்தில் தேவனுடைய நாமமும் உபதேசம் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை கனம் பண்ண வேண்டும் என்பதையும், அங்கே விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு சரியாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் அங்கே சொல்லுகிறார். பண ஆசை குறித்ததான உபதேசத்தை இங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். ஆம், உலகத்திலே நாம் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கேருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பதை நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதுமென்று, அதுவே போதுமென்று இருக்க கடவோம் என்று சொல்லி பண ஆசையை குறித்து அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விளைவி அநேக வேதனைகளாலே தங்கள் உருவ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அங்கே பண ஆசை குறித்ததான காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். இந்த வசனங்களெல்லாம் தியானித்து சர்வ தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். உன்னதனான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமென், ஆமென்.